சென்னையில் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார் செங்கோட்டையன். தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக பிளவுபட்டிருக்கக்கூடிய அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கருத்தை செங்கோட்டையன் கடந்த 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுவதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து செங்கோட்டையனின் பதவிகளை பறித்து எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக டெல்லி சென்ற செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்து இது தொடர்பாக முறையிட்டார். அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த பாஜக அதிமுக கூட்டணி வலுவடைந்து வெற்றி பெறும் மற்றும் தமிழகத்தில் நிலவக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள், அதிமுகவில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விரிவாக அமித்ஷாவிடம் அவர் எடுத்துரைத்தார். அதன் பிறகாக இல்லம் வந்த, அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய குள்ளம்பாளையத்திற்கு வந்த செங்கோட்டையன் கடந்த 4-5 நாட்களாக வீட்டிலேயே இருந்தார். பல்வேறு நிர்வாகிகளை மட்டுமே சந்தித்து வந்தார். ஓபிஎஸ் அணி மற்றும் அமமுக நிர்வாகிகள், பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக செங்கோட்டையனை சந்தித்து இந்த ஒருங்கிணைப்பு கருத்தை வலியுறுத்தியதற்காக அவருக்கு ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்திருந்தனர். இந்த சூழ்நிலையில், அதாவது 10 நாட்கள் விதித்திருந்த கெடு என்பது நாளை மறுநாள் முடிவடைகிறது. அந்த 10 நாட்களுக்குள் அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கான நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி தொடங்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அந்த ஒருங்கிணைப்பு பணியை தாங்களே முன்னின்று செய்ய போவதாகவும் செங்கோட்டையன் கெடு விதித்திருந்தார். அந்த கெடுவானது நாளை மறுநாள் முடிவடைகிறது. ஆகினால் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் செங்கோட்டையன் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு தான் தொண்டர்கள் மத்தியில் நிலவி வந்தது. இந்த சூழ்நிலையில், இந்த ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் தான் சென்னை வரக்கூடிய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக செங்கோட்டையன் புறப்பட்டு சென்றிருக்கிறார். கடந்த 4 நாட்களாக வீட்டில் இருந்த செங்கோட்டையன் தற்பொழுது வீட்டிலிருந்து கோவை விமான நிலையத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். இரவு 7:10 மணிக்கு கோவையிலிருந்து புறப்படக்கூடிய விமானத்தின் மூலமாக சென்னை வரக்கூடிய செங்கோட்டையன் நாளை ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்க இருக்கின்றார். கடந்த சில தினங்களாக இருக்கக்கூடிய கட்சியினரிடம் மேற்கொண்ட ஆலோசனைகள், அது தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாக நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்த இருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் நிர்மலா சீதாராமனிடம் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சந்திப்பிற்கு பிறகு அடுத்த கட்டமாக அந்த அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து செங்கோட்டையன் மேற்கொள்வார் என்று தெரிகிறது. குறிப்பாக செங்கோட்டையனை சந்திக்க வரக்கூடிய பல்வேறு நிர்வாகிகளிடம், குறிப்பாக ஓபிஎஸ் மற்றும் அமமுகவை சேர்ந்த நிர்வாகிகளிடம் இந்த காலக்கெடு முடிவடைந்ததற்கு பிறகாக விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும், அடுத்த ஒரு 10-20 நாட்களுக்குள்ளாகவே இந்த கட்சி ஒருங்கிணைப்பு பணி என்பது நடக்கும், ஒரு நல்ல செய்தி வரும் என்ற ஒரு தகவலை தொடர்ச்சியாக வருபவர்களிடம் செங்கோட்டையன் தெரிவித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் தான் காலக்கெடு என்பது நாளை மறுதினம் முடிவடைய இருக்கிறது. இதற்கிடையே தான் நிர்மலா சீதாராமனையும் செங்கோட்டையன் சந்திக்கின்றார். ஆகையினால் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்ததற்கு பிறகாக ஒருங்கிணைப்பு பணியை தொடர்வதற்கான அந்த பணிகளை செங்கோட்டையன் மேற்கொள்வார் என்று தெரிகிறது. குறிப்பாக கட்சியிலிருந்து பிரிந்து சென்றிருக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரை முதல் கட்டமாக செங்கோட்டையன் சந்தித்து ஆலோசனை நடத்துவதற்காக திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்களும் இதே மனநிலையில், அதாவது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பதாகவும் ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன்படி அந்த மனநிலையில் எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகளையும் அவர் சந்தித்து அனைவரையும் ஒருங்கிணைத்து அந்த அதிமுக ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொள்வார் என்று தெரிகிறது. இதற்கான ஒரு திட்டமிடலுக்காகத்தான் நிர்மலா சீதாராமனை நாளை செங்கோட்டையன் சந்திக்க இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.